ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் கேன், காண்ட் இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம், காண்ட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம டெய்லியுமே நிறைய தமிழ் வாக்கியங்கள் நம்ம பேசும்பொழுது நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னால் முடியும். என்னால் முடியும் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ கேன். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். என்னால் முடியாது. என்னால் முடியாது இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ காண்ட். ஐ காண்ட் என்னால் முடியாது. கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம், காண்ட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். என்னால் செய்ய முடியும். என்னால் செய்ய முடியும் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ கேன் டூ இட். ஐ கேன் டூ இட் என்னால் செய்ய முடியும். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம். செய் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு டூ அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ என்னால் செய்ய முடியும் இதை எப்படி சொல்லணும், ஐ கேன் டூ இட். என்னால் செய்ய முடியாது. என்னால் செய்ய முடியாது இதை நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அப்படின்னா, ஐ காண்ட் டூ இட். ஐ காண்ட் டூ இட் என்னால் செய்ய முடியாது. உன்னால் செய்ய முடியும். உன்னால் செய்ய முடியும் இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட் உன்னால் செய்ய முடியும். உன்னால் செய்ய முடியாது இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், யூ காண்ட் டூ இட். யூ காண்ட் டூ இட். யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது, செய்ய அப்படிங்கிறதுக்கு டூ அப்படின்னு சொல்லணும். ஸோ உன்னால் செய்ய முடியாது இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், யூ காண்ட் டூ இட். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் முடியும். உன்னால் முடியும் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், யூ கேன். யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம். உன்னால் முடியாது இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ காண்ட். யூ காண்ட் உன்னால் முடியாது. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை செய்ய முடியும். என்னால் இதை செய்ய முடியும் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ கேன் டூ திஸ். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும், டூ திஸ் அப்படின்னா இதை செய்ய. என்னால் இதை செய்ய முடியும் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ கேன் டூ. நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இதை செய்ய முடியும். உன்னால் இதை செய்ய முடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, உன்னால் இதை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கேன் டூ திஸ். யூ கேன் டூ திஸ் உன்னால் இதை செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் செய்ய முடியுமா. உன்னால் செய்ய முடியுமா இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ டூ திஸ். கேன் யூ டூ திஸ் உன்னால் செய்ய முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை செய்ய முடியுமா. என்னால் இதை செய்ய முடியுமா. யாராவது நமக்கு ஒரு வேலை தராங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்டே கேட்போம், என்னால் அதை செஞ்சிட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ டூ திஸ். கேன் ஐ டூ திஸ் என்னால் இதை செய்ய முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை செய்ய முடியாது. என்னால் இதை செய்ய முடியாது இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ காண்ட் டூ திஸ். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது, டூ திஸ் அப்படின்னா இதை செய்ய. திஸ் அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம், டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். என்னால் இதை செய்ய முடியாது இது நெகட்டிவாக நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ காண்ட் டூ திஸ். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இதை செய்ய முடியாது. உன்னால் இதை செய்ய முடியாது இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ காண்ட் டூ திஸ். யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது, டூ திஸ் அப்படின்னா இதை செய்ய. உன்னால் இதை செய்ய முடியாது இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், யூ காண்ட் டூ திஸ். நெக்ஸ்ட் ஒன், என்னால் செய்ய முடியும் என நினைக்கிறேன். என்னால் செய்ய முடியும் என நினைக்கிறேன் நம்ம சொல்லுவோம்ல, என்னால் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ திங்க் ஐ கேன் டூ இட். ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன், ஐ கேன் டூ இட் என்னால் செய்ய முடியும். ஸோ என்னால் செய்ய முடியும் என நினைக்கிறேன் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ திங்க் ஐ கேன் டூ இட். நெக்ஸ்ட் ஒன்,
உன்னால் செய்ய முடியும் என நினைக்கிறேன். உன்னால் செய்ய முடியும் என நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ திங்க் யூ கேன் டூ இட். ஐ திங்க் யூ கேன் டூ இட். உன்னால் செய்ய முடியும் என நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். என்னால் செய்ய முடியாது என நினைக்கிறேன். என்னால் செய்ய முடியாது என நினைக்கிறேன். இது நம்ம ஒரு நெகட்டிவாக என்னால் முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ திங்க் ஐ கான்ட் டூ இட். ஐ திங்க் ஐ கான்ட் டூ இட். என்னால் செய்ய முடியாது என நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னால் செய்ய முடியாது ஐ கான்ட் டூ இட். ஸோ என்னால் செய்ய முடியாது என நினைக்கிறேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ திங்க் ஐ கான்ட் டூ இட். நெக்ஸ்ட் ஒன். உன்னால் செய்ய முடியாது என நினைக்கிறேன். உன்னால் செய்ய முடியாது என நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ திங்க் யூ கான்ட் டூ இட். ஐ திங்க் யூ கான்ட் டூ இட். உன்னால் செய்ய முடியாது என நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். உன்னால் என்ன செய்ய முடியும். உன்னால் என்ன செய்ய முடியும். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் உன்னால் என்ன செய்ய முடியும். வாட் கேன் யூ டூ. வாட் கேன் யூ டூ. உன்னால் என்ன செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன். என்னால் என்ன செய்ய முடியும். என்னால் என்ன செய்ய முடியும். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா வாட் கேன் ஐ டூ. வாட் கேன் ஐ டூ. வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். கேன் ஐ டூ அப்படின்னா செய்ய முடியும். என்னால் என்ன செய்ய முடியும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் வாட் கேன் ஐ டூ. நெக்ஸ்ட் ஒன். என்னால் பார்க்க முடியும். என்னால் பார்க்க முடியும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ கேன் see. ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். see அப்படின்னா பார்க்க அப்படின்னு அர்த்தம். என்னால் பார்க்க முடியும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஐ கேன் see. நெக்ஸ்ட் ஒன். உன்னால் பார்க்க முடியும். உன்னால் பார்க்க முடியும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் see. யூ கேன் see. உன்னால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன். என்னால் படிக்க முடியும். என்னால் படிக்க முடியும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ கேன் ஸ்டடி. ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். ஸ்டடி அப்படின்னா படிக்க அப்படின்னு அர்த்தம். என்னால் படிக்க முடியும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஐ கேன் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன். உன்னால் படிக்க முடியும். உன்னால் படிக்க முடியும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் யூ கேன் ஸ்டடி. யூ கேன் ஸ்டடி. யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும். படிக்க அப்படிங்கிறதுக்கு ஸ்டடி. உன்னால் படிக்க முடியும். இதை எப்படி சொல்லணும் யூ கேன் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன். என்னால் படிக்க முடியாது. என்னால் படிக்க முடியாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ கான்ட் ஸ்டடி. ஐ கான்ட் ஸ்டடி. ஐ கான்ட் அப்படின்னா என்னால் முடியாது. ஸ்டடி அப்படின்னா படிக்க. என்னால் படிக்க முடியாது. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஐ கான்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன். உன்னால் படிக்க முடியாது. உன்னால் படிக்க முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா யூ கான்ட் ஸ்டடி. யூ கான்ட் அப்படின்னா உன்னால் முடியாது. ஸ்டடி அப்படின்னா படிக்க. உன்னால் படிக்க முடியாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் யூ கான்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன். என்னால் நடக்க முடியும். என்னால் விளையாட முடியும். என்னால் எழுத முடியும். இந்த 3 சென்டென்ஸையும் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். உன்னால் நடக்க முடியும். உன்னால் விளையாட முடியும். உன்னால் எழுத முடியும். ஸோ இந்த 6 சென்டென்ஸ்க்கும் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. என்னால் நடக்க முடியும். ஐ கேன் வாக். ஐ கேன் வாக். என்னால் விளையாட முடியும். ஐ கேன் ப்ளே. ஐ கேன் ப்ளே. என்னால் எழுத முடியும். என்னால் எழுத முடியும். ஐ கேன் ரைட். ஐ கேன் ரைட். உன்னால் நடக்க முடியும். யூ கேன் வாக். உன்னால் விளையாட முடியும். யூ கேன் ப்ளே. உன்னால் எழுத முடியும். யூ கேன் ரைட். ஸோ எல்லா சென்டென்ஸும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபைனலாக உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க். கண்டிப்பாகவே இதுக்கு நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். உன்னால் நடக்க முடியாது. உன்னால் விளையாட முடியாது. ஸோ இந்த 2 தமிழ் வாக்கியங்களை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கேன் அண்டு காண்ட்
ரெண்டையும் நம்ம பயன்படுத்தி நம்ம எப்படி நிறைய தமிழ் வாக்கியங்களை பேசலாம்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.